உயிர்கள் எப்படி இங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு புரியலன்னா இங்கே எதுவுமே புரியாது உங்களுக்கு. 64,000 ஜீவராசிகளில் மனிதனும் ஒரு உயிரினம். இறந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆன்மாவும் எங்கே போகுது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு முன்னாடி உயிர்கள் எப்படி இங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு புரியலன்னா இங்கே எதுவுமே ஆன்மீகமும் புரியாது, வாழ்க்கையும் புரியாது, வாழ்வியலும் புரியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே ஆனால் இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத அந்த ரகசியமும் அந்த சூட்சமும் இங்கே பல பேருக்கு தெரியாது. அப்படி அது தெரியாமல் இருக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளார நீங்கள் விடு. ஏன்னா ஜனனம் மரணம் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் இல்லை. இங்கே எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும், எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும், எந்த ஒரு வஸ்துக்களாக இருந்தாலும் ஒரு ஜனனம் ஒரு மரணம் அப்படின்றது இருக்கும். அதாவது ஒரு முதலும். இப்போது 64,000 ஜீவராசிகளில் மனிதனும் ஒரு உயிரினம். அப்போ தன்னுடைய பிறப்பையும் இறப்பையும் அறியக்கூடிய ஒரு சக்தியும் ஒரு வல்லமையும் யாருக்கு இருக்குது அப்படின்னா மனிதனை தவிர வேறு. அப்போ மனித பிறப்பு அப்படின்றது இங்கே எவ்வளோ ஒரு முக்கியமாகவும் முதன்மைத்துவமாகவும் இங்கே இருக்குன்றதை பார்த்து இருக்கிற எல்லா மிருகங்களுமே மிருகத்தன்மையை ஒரு உணர்வு நிலைக்குள்ளார எல்லாமே பயணப்பட்டு அதெல்லாமே ஆனால் மனிதன் இன்னைக்கு மிருகமாயிட்டு இவனுக்குள்ளார இருக்கிற ஒரு கருணை குணம் அப்படின்றதே காணாமல் போய். ஏன்னா அது இப்படி சொல்கிறேன்னா எந்த ஒரு ஜீவராசியாலேயுமே தன்னுடைய முதலையும் அறிய முடியாது. அதற்குண்டான ஒரு சக்தி இறைவன். ஆனால் இறைவன் மனிதனுக்கு கொடுத்தும் மனிதன் பிறப்பை பற்றியும் அறிஞ்சிக்க அவனால், இறப்பை பற்றியுமே அறிஞ்சிக்க அவனால் முடியலன்னும் போது அவனுடைய வாழ்க்கையும் வாழ்வியலும் இங்கே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இன்றைக்கி உடலுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் இங்கே பிரச்சனை கிடையாது. இதுதான் ஆனால் உண்மையான வாழ்க்கைன்றது இது கிடையவே கிடையாது. உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட பல பிரம்மாண்டங்களை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் எல்லாத்துலேயுமே அவர் படைச்சு வச்சிருக்காரு. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம். எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் இல்லை, இயற்கையை தாண்டி இங்கே ஒரு அற்புதமான படைப்பு இங்கே எதுவுமே அதுக்குள்ளார உட்படுறவன் தான். ஏன்னா இறுதியில் இதுவுமே இயற்கை ஆகி போயிடுது. எப்போ மனிதன் தன்னை இயற்கையிலேருந்து பிரித்து தனியாக அவனுக்கு அப்போவே என்ன ஆகுதுன்னா பிறப்பை பற்றியும் இறப்பை பற்றியுமே அவன் முழுசாக அவன் இயற்கையிலேருந்தே மாறுபட்டு வெளியே நிற்கிறான். அவன் இயற்கைக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது, இயற்கையும் நானும் வேறு தான் அப்படின்னு மனசு பின்னாடி போயிட்டு இந்த மாயையில் சிக்கிறான். அவன் புரிஞ்சிக்காமல் அவனால் இதுக்குள்ளார மூவ் ஆன் பண்ணி போகும். எப்போ இவன் இயற்கையுடன் ஒன்றிணைக்கிறானோ அந்த நேரத்தில் இறைவனும் முழுமையாக இவனை தற்காத்து முழுமையாக அனைத்து விஷயங்கள் இவனுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வியலுக்கும் அனைத்து விதமான நல்வினைகளுக்கும் தீவினைகளுக்கும் அனைத்திற்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு கடமைப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கை எவ்வளோ முக்கியம்னு. ஆனால் இவன் வாழ்வியல் வாழ்க்கை அப்படின்னு இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய அழியக்கூடிய பொருட்கள் மட்டுமே தான் இருக்கும். இதுதான் நம்மளோட வாழ்க்கை. இவன் பிறப்பையும் இறப்பையும் அது கிடையாது வாழ்க்கைன்ற. ஒவ்வொருத்தருமே உணர்வு நிலைக்குள்ளார போகும்போது தான் நான் இறைவனை அறிய முடியும். இறைவனை ஓரறிவு ஈரறிவு அப்படின்று பல உயிரினங்கள் இருக்கு. மனிதனுக்குத்தான் 6 அறிவுன்னு ஏன் ஸ்பெஷலாக சொல்றாங்க? மனிதனுக்குத்தான் எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்து ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு அறிவு இறைவன். ஆனால் இந்த அறிவு எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் அப்படியே ஒரு யானை பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு, ஒரு சிங்கம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு விலங்குகளும் தன்னை தானே அப்டேட் பண்ணி மனுஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கிற ஒரு திறமை இருந்தும் தகுதி இருந்தும் தன்னை அப்டேட் பண்ணிக்காம தன்னை கீழ்நிலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னை எப்படி அப்டேட் பண்ணிக்கணும், ஒவ்வொரு மனிதனும் எப்படி ஒரு ஞான சிந்தனை, எப்படி ஒரு ஞானம் அடைதலும், எப்படி ஒரு ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட பேரின்பத்திற்கு போக முடியும். முதலில் உன்னுடைய பிறப்பையும் இறப்பையும் நீ எப்பொழுது அறிகிறாயோ அப்பொழுதே உனக்கு ஞானம் உண்டாயிரும். இதுதான் ஞானத்திற்கு உண்டான மிகப்பெரிய. நீ பிறப்பையும் அறிய மாட்டேங்கிற, நீ இறப்பை பற்றியே நீ கவலைப்பட மாட்டேங்கிற, நான் இடைப்பட்ட நான் இங்கேயே நடுவுலையே நிற்கிறேன் அப்படின்னா அப்படியெல்லாம் இங்கே யாராலையும் ஒன்று நீ செத்துப்போ, இல்லைனா நீ எப்படி இங்கே வந்தன்றது தெரிஞ்சுக்கோ. இது ஒரு முனை, இது ஒரு முனை, ரெண்டுமே 2 கூர் முனை மாதிரி. ஒரு அந்த கத்தியில் இருக்கக்கூடிய கூர் தான் பிறப்பும் இறப்பும். இந்த 2 கூரையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட நீ இங்கிருந்து தப்பிச்சிடலாம். இங்கே நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடியும் பேரின்பமாகவும் ஒரு ஹாப்பினஸ் சொல்லவே முடியாத அளவுக்கு. ஆனால் நீ 2த்தையும் விட்டுட்டு நான் கத்திக்கு நடுவில் தான் நிற்பேன் அப்படின்னா முடியவே. நீ ஒரே இடத்துல நின்னாலும் சரி, இயற்கையும் இறைவனும் பிரபஞ்சமும் உன்னை நகர்த்தி 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 கொண்டு போயிட்டு மரணம் என்னும் ஆழ்ந்து. அதுக்காக தான் சொல்கிறது ஒவ்வொரு சித்தர்களும் யோகிகளும் தெளிவாக உபதேசங்களை கொடுக்கும். ஒன்று பிறப்பை தெரிஞ்சுக்க, இல்லைனா இறப்பை தெரிஞ்சுக்க. இது 2ம் நீ பழகி நீ அடுத்து இங்கேருந்து ஜம்ப் ஆகி வேற ஒரு பரிணாமத்துக்கு போயிடலாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இறப்புக்கு பின்னாடி தான் பல விதமான விஷயங்கள் இருக்குது. அப்போ உடலில் இருக்கும்பொழுதே தன்னுடைய எவன் அறிகிறானோ, உடலில் இருக்கும்பொழுதே தன்னுடைய இறப்பை
கடவுளை பற்றி அறிந்து எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவனுக்கே இங்க மோட்சம் முக்தி அப்படின்றத தான் அவனுக்கே இங்க வாழ்க்கையை அளிக்கிறார். ஏன்னா எல்லா விஷயத்திலையுமே இறைவன் இருக்கிறார், எல்லா விஷயங்களுமே ஊடுருவி இறைவன் மட்டுமே இருக்கிறார், இறைவன் இல்லாத அப்படி எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்ற சிவபெருமானை எல்லாவற்றிற்கும் முதன்மையானவனையும் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் தலைவனாக பெருந்தலைவனை அறியும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இங்கே எளிமையாகும். இல்லைனா அது வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, என் பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்கல, பிள்ளையன் சொல் பேச்சு கேட்கல, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளார உங்களை தள்ளி 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 மண்ணுக்குள்ளே குழிக்கு மண்ணை போட்டு மூடிப்பி. அப்படி போகக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் யோகத்தை பழக வேண்டும். முதலில் ஒரு ஞானம் அடையணும்னா அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம். ஒவ்வொரும் தன்னுடைய மனதை ஒரு உயர்ந்த பக்குவ நிலைக்கு கொண்டு வரணும். அப்படி பக்குவ நிலைக்கு கொண்டு வரும்பொழுது யாராக இருந்தாலும் சரி ஒரு பெருநிலைக்கு ஒரு ஞானத்தை கடந்த ஒரு விஷயத்துக்குள்ளார உங்களால் ஊடுருவ முடியும். ஞானமே இங்கே இறுதி கிடையாது, ஞானத்தை தாண்டி. ஆனால் எனக்கு எதுக்கு ஞானம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன முதன்மையாக தேவை, ஒவ்வொரு மனிதனுக்கும் முதன்மையாக இங்கே என்ன தேவை அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஞானம் கிடையாது. ஞானத்தை நாம் கொடுத்து விட்டால் அவன் வாழ்வது இங்கே ரொம்ப 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 எளிமை. எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வேற மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு. ஆனால் எனக்கு ஞானம்னா வேலை, ஆனால் நான் இங்கே வாழணும்னா அது ரொம்ப ஞானம் அடையாமல் இங்கே வாழணும்னு நினச்சேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். முழுமையாக மாயை உட்காந்து வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். இதுதான் எல்லாரும் பிரம்மயோகம் போன்ற உயர் ரக பயிற்சிகளை தீட்சை எடுத்து ஒவ்வொருவரும் உணர்வுக்குள்ளே ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே பேருணர்விலேயே பயணப்படும் போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப. ஆனால் இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மரண பயம் இருந்துக்கிட்டு, எப்பவுமே பயம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, நம்மளுக்கு கை கால் வலிக்குது, உடல்நிலை சரியில்லை, இப்படின்ற மரண பயத்துக்குள்ளாரே பயணப்படும் போது இங்கே நீங்கள் எளிமையாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வது